refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ப்ரோ இந்த சிஎஸ்கே ஜெயிக்கிறதெல்லாம் கூட எங்களுக்கு இப்போ ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனால் ஒருத்தர் ரொம்ப ஆடிக்கிருக்கான் அவங்கள அடக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆர்சிபியை வந்துட்டு இது பண்ணுறதுக்காகவே நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்கே ரசிகர் மத்தியில் அவங்களெல்லாம் ஏன் ப்ரோ நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம டீம் தனி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் ஒரு பக்கம். ஸோ சிஎஸ்கே உடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது எந்த மாதிரி விதத்தில் இந்த டீமை வந்து இன்னும் நல்லா மாரலாக பூஸ்ட் பண்ண போகுதுன்ற 3 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்குறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஹாய் ஃப்ரம் பாலா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டிங்ல டாப் 3 கிளிக் ஆக ஆரம்பிச்சு. சஞ்சு சாம்சன் அவர்கள் சேட்டன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுற மாதிரி வந்து நீங்க ஒரு டன்னை போட்டு சேட்டன்னாவே அவர் ஆயிட்டாரு. சேட்டன் அப்படின்னு வந்து இப்ப மாறிட்டாரு. ஸோ சேட்டன் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு 3 அடி வாங்கிட்டாலே வந்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சிடுவாரு. எம்ஜிஆராவது 2 அடி வாங்கிட்டு தான் 3 அடிப்பாரு. ஆனா நான் 3 அடி வாங்கிட்டு தான் 4வதா குடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சஞ்சு சாம்சன் வந்து வெயிட் பண்ணி இன்னைக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சில ஷார்ப்னஸ் ஃபீல்டு செட்டப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்து என்னங்க லைட்டா ஒரு மாதிரி பிசுறு திட்டிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் இப்ப சரியாயிருச்சு எப்படி அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி அவரும் வந்து மாஸ் காட்ட ஆரம்பிச்சார். ஸோ இது 2 கிளிக் ஆகும்போது தான் ஆயுஷ் மாத்திரை வந்து கவலையப்படாதீங்க, நடுவில் ஏதோ ஒரு மேட்ச் அப்படி இப்படி தான், மற்றபடி நம்ம ஆல் ஓகே நண்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். ஸோ இந்த டாப் 3 கிளிக் ஆனது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். 2வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பவுலிங்ல ஜேமி ஓவர்டன் வந்துட்டு போன சீசன்லயே இந்த நம்பர் 7 நம்பர் 8ல இறக்கி விட்டப்பெல்லாம் வந்து ஒரு சிக்ஸர்களை காட்டினார். பட் ஆனா அதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. இந்த வருஷம் நேத்தன் எலிஸ் இல்லாதது, அப்புறம் ஜாக் போக்ஸ் மேலாம் வந்து அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில இந்த நம்பர் 7 நம்பர் 8க்கு நீங்க வா தலைவா அப்படின்னு நம்பி அவர் இறக்கிருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் அவர் பண்ணியிருந்திருக்காரு. அவர் வந்து 144 கேஸ்ல பவுலிங் போடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து நம்பர் 7 நம்பர் 8ல தன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுறதா இருக்கட்டும், இந்த வகையிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஜேமி ஓவர்டன் ஒரு மிக முக்கியமான அசட்டா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இந்த ஆல்ரவுண்டர் கண்டினியூஸா சீசன் முழுக்க விளையாடினா கப்பு நமக்கு தான் நண்போ அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது 2வது பாசிட்டிவான விஷயம் நமக்கு. அதை தாண்டி 3வது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபீல்டிங்ல சொதப்பலா இருக்கக்கூடாதரா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இன்னைக்கு உள்ள போனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசி மேட்ச்ல வந்து சொதப்பலே கிடையாதுன்ற மாதிரி வந்து ஃபீல்டிங்லாம் வந்து அசத்தன்னு அசத்திட்டாங்க நம்மளுடைய சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும். அது வந்து தேடி வர கேட்சுகளை பிடிக்கிறதா இருக்கட்டும், தூரமா வர கேட்சை தாவி பறந்து பிடிச்ச நம்ம சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து மாஸ் காட்டிக்கிறாங்க சிஎஸ்கே. ஸோ அதனால எவ்ரி திங் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் ப்ரோ அப்படின்னு சொல்ற மேட்சா இந்த மேட்ச் இருந்திருக்குது. பட் ஆனா இது தொடருமா அப்படின்றதான் முக்கியம். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்துட்டே இருக்கணும். அது வந்து நம்பர் 7 நம்பர் 8ல வர ஆல்ரவுண்டரா இருக்கிற நம்மளுடைய ஜேமி ஓவர்டன் தன்னுடைய விஷயத்தை இந்த சீசன் ஃபுல்லா வந்து மோஸ்டா 14 மேட்ச்ல 10 மேட்ச் பண்ணி கொடுத்துடணும். அதே நேரத்துல அதே மேட்ச்ல நம்மளுடைய டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும். டாப் ஆர்டர் கிளிக் ஆயிட்டாலே மேட்ச் நம்ம கையில. 2 நடக்கும்போது தான் நம்மளுடைய ஃபீல்டிங் எங்கேயுமே சொதப்பாம இருக்கணும். இந்த 3 நடக்குது. டாப் ஆர்டர், ஜேமி ஓவர்டன் பிளஸ் நம்மளுடைய ஃபீல்டிங், இது 3 இதே மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா கப்பு நமக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.